Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Amen. Amen. Praise the Lord. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். Praise the Lord. Hallelujah. Glory to God. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு நிமிஷம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. Glory, 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 glory. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. glory, 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 glory. ஆண்டவரே உமக்கு மகிமை, மகிமை, மகிமை. hallelujah. Praise the Lord, praise the Lord. hallelujah, hallelujah, hallelujah. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலே ஆண்டவரே உம்மை எங்கள் நடுவிலே நாங்கள் அழைக்கிறோம். We welcome you, Holy Spirit. Glory to God. Amen. Jesus, amen. Praise the Lord, praise the Lord. உம்முடைய பிரசன்னத்தை இந்த வேளையில வாஞ்சிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. ஒரு சிறு கூட்டமாக வெவ்வேறு இடங்களில் இருந்து இயேசுவின் நாமத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஒருமனப்படுத்துவீராக. இயேசுவே, எங்கள் இருதயங்களிலே கவன சிதறல்கள் இல்லாதபடி இந்த வேளையிலே இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரகாசத்திலே எங்களுடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமடைய இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தை அதிகமாய் வாஞ்சிக்கிறோம். Praise the Lord. Hallelujah, hallelujah. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீர். வறண்ட நிலங்களின் மேல வனாந்திரத்திலே உம்முடைய ஆறுகளை பாய்ந்து போக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீர். இந்த வேளையில நாங்கள் வெறுமையான பாத்திரங்களாய் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். கர்த்தர் எங்களை உம்முடைய கிருபையினால, வல்லமையினால, இரக்கங்களினால, தேவ அன்பினால நிரப்புவீராக. Thank you, Lord. Hallelujah, hallelujah. Glory to God. Amen, amen. இயேசுவே, இந்த வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பூரணமாய் தாழ்த்தி உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. நம்ம இந்த வேளையில கர்த்தருடைய வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம். அநேக மாதங்கள் அல்லது ஒருவேளை சில வருடங்களுக்கு முன்பாகவோ தெரியல, இது ஒரு முறை கூட நம்ம வேத தியான பகுதியிலேயோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையிலேயோ ஏதோ ஒரு நாள் நம்ம இதை வாசித்து கொஞ்சம் தியானித்து இருக்கிறோம். ஆனாலும் இந்த நாளில் இதை நம் நடுவில் நாம் பகிர்ந்து கொள்ள கர்த்தருடைய ஒரு நடத்துதல் இருந்தபடினாலே இந்த பகுதியை நான் மறுபடியும் கூட எடுக்கிறேன். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில நம்மோடு இடைபடணும். ஒவ்வொருவரும் இதை கவனமாய் இந்த பகுதியை நம்ம வாசிக்க கேட்கலாம். 15 18 வரைக்கும் வாசிக்கலாம். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றேன். மூடரை ஆளும் அதிபதியின் கூக்குரலை பார்க்கிலும் ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகளே கேட்கப்படத்தக்கவைகள். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஆமென். 14ஆம்
13ஆம் 14ஆம் வசனத்தையும் கூட நம்ம வாசிக்கலாம். சூரியனுக்கு கீழே ஞானமுள்ள காரியத்தையும் கண்டேன். அது என் பார்வைக்கு பெரிதாய் தோன்றிற்று. ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதிலே இருந்த குடிகள் கொஞ்ச மனிதர். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி. ஹல்லேலூயா. Glory to God. ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே நம்ம வசனங்களை கவனிப்போம். சூரியனுக்கு கீழே ஞானமுள்ள காரியத்தையும் கண்டேன். இந்த எழுத்தின் நடையில நம்ம புரிந்து கொள்ளுகிறது என்ன? சூரியனுக்கு கீழே, அதாவது பூமியில அநேக காரியங்கள் நடக்கிறது உண்டு. எத்தனையோ அலுவல் இந்த பூமியிலே உண்டு. எத்தனையோ பேர் இங்கேயும் போவாங்க, அங்கேயும் போவாங்க வருவாங்க. எத்தனையோ காரியங்கள் இந்த பூமியில, சம்பவங்கள், நிகழ்வுகள் நடந்தேறிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் எல்லாம் ஞானமுள்ள காரியம் என்று அர்த்தமாகாது. ஆமென். இங்கே பிரசங்கி யாரு? சாலமோன். அவன் ஞானி என்று நமக்கு தெரியும். அவன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டவன் என்று தெரியும். தாவீதினாலே அவன் ஞான போதனைக்கு உட்படுத்தப்பட்டவன் என்றும் தெரியும். அதனாலே அவனைப் போல ஒரு ஞானி இல்லை என்றும் வேதம் குறிப்பிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். அவன் பதிவிடுகிறது அப்ப எவ்வளவு ஒரு சரியான ஜட்ஜ்மெண்ட் உள்ள ஒரு விஷயமா இருக்கும். அல்லேலூயா. அவனுடைய ஜட்ஜ்மெண்ட். ஒரு ஒரு போட்டி இருக்குன்னா அந்த போட்டியில யாரு கரெக்ட் தப்பு, யாரு ஜெயிக்கிறா தோக்குறான்றதை யாரு கரெக்டா அம்பையர் பண்ணி சொல்ல முடியும்? அதுல நாலேஜ் உள்ளவன், அதுல ஒரு பெரிய ஆள் தான். அதே மாதிரி விஸ்டம்னு வந்துட்டா பெரிய ஆள் யாரு? ஞானம்னு வந்துட்டா அது சாலமோன். அவன் ஒரு காரியத்தை தான், அவன் பூமியின் கீழே அநேக காரியங்கள் நடக்கிறது. ஆனால் அவனுடைய பார்வைக்கு பெரிதாய் தோன்றின ஞானமுள்ள ஒரு காரியத்தை இங்கே பதிவிடுகிறான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் தினசரி காலையில எழும்பினதுல இருந்து இரவு உறங்க செல்லுகிறோம். அது வரைக்கும் நமக்கு எத்தனையோ காரியங்கள் நமக்கும் நிகழ்ந்து இருக்கிறது. நாமும் நிறைய ஈடுபடுகிறோம். நிறைய சம்பாஷணைகள் நாம் செய்கிறோம். நிறைய நிகழ்வுகள் நமக்கு இருக்கிறது. நிறைய பிரயாசப்படுகிறோம். நிறைய அலுவல் இருக்கிறது. இதையும் அதையும் மாறி மாறி செய்கிறோம். போறோம் வரோம். நம்ம கொஞ்சமும் யாராவது கொஞ்சம் கேட்டா கூட நம்ம என்னதான் சொல்றோம்? பிஸி, டைம் இல்லை. இப்படிதான் பரபரக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்படி அநேக காரியங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையா நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும், சாலமோன் ஞானி நம்ம வாழ்க்கையை பார்ப்பானே ஆனால் அவன் எந்த காரியங்களை ஞானமுள்ளதாய் காண்பான்? அல்லேலூயா. அல்லது நமக்கு தேவன் கர்த்தருக்குள்ளே, கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சத்துல தேவனுடைய பார்வையை கொஞ்சம் அறிந்தவர்களாய் இருக்கிறபடினால நாம் அந்த வெளிச்சத்துல, அந்த ஒரு பிரகாசத்துல நாம் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை நிதானித்து பார்ப்போமே ஆனால், நாம் செய்கிறது நிறைய இருக்கலாம். நிறைய பிரயோஜனம் உள்ளதாக கூட இருக்கலாம். நிறைய அருமையான காரியங்களாக கூட இருக்கலாம். பாராட்டுகளை பெறுகிற விஷயங்களாக கூட இருக்கலாம். ஆனால் அதை ஞானமுள்ள காரியமாக காண முடியுமா என்பது ஒரு காரியம்தான். அல்லேலூயா. அது போலதான் இந்த இடத்துல சாலமோன் பதிவிடுகிற இந்த வார்த்தையில நமக்கு விளங்குகிறது என்ன? எல்லாம் ஞானம் உள்ளதல்ல. அல்லேலூயா. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இது கரெக்டா தப்பா, இதை பண்றது விஷயமா இல்லையா, எது வேண்டுமானாலும் செய். ஆனா எல்லாம் ஞானம் உள்ளதா என்று பார்க்கிறப்ப அதுல கொஞ்சம் 1-2 தேறிட்டாலே பெரிய விஷயம்தான். அல்லேலூயா. ஆனா இங்க சாலமோன் ஞானி ஒரு காரியத்தை அவனுடைய கண்கள் பெரிய காரியமாக, பெரிய ஞானமுள்ள காரியமாய் காண்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு விஷயத்தை நம்ம இன்னும் வாசிக்கிறதுக்கு முன்பாகவே அதை குறித்து நமக்கு எவ்வளவு அது ஒரு விசேஷமானதா இருக்கணும், ஒரு ஞானமுள்ளதா இருக்கணும். அதுல நாம் கற்றுக்கொள்வதற்கு எத்தனை விஷயங்கள் இருக்க வேண்டும்.
ஆனா வசனங்கள் 2, 3, 4 வசனங்கள் தான். ஆமென். ஆனால் அதற்குள்ள அப்ப என்னமோ ஒரு பெரிய பதிவை பரிசுத்தாவியானவர் இந்த இடத்துல நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, அவன் என்னதான் அப்படி பார்த்தான், எதைத்தான் ஞானமுள்ள காரியமாய் கண்டான் என்பதை நம்ம வாசிக்கலாம். 14th verseல ஒரு சிறு பட்டணம் இருந்தது. ஆமென். ஒரு கதை சொல்லுகிறது போல ஒரு வரலாற்று பதிவை இங்கே அவன் சொல்லுகிறான். அவனுடைய பார்வையில ஞானமுள்ளதாய் அவன் கண்ட ஒரு விஷயத்தை குறித்து பதிவிடுகிறான். ஒரு கதை சொல்லுகிற போது நம்ம என்னைக்குமே அப்படிதான் சொல்லுவோம், ஒரு ஊர்ல அப்படின்னு. அது போலதான் இவனும் சொல்றான், ஒரு சிறு பட்டணம் இருந்தது, அதிலே இருந்த குடிகள் கொஞ்சம் மனிதர், ரொம்ப பேர் இல்ல, கொஞ்சம் மனிதர். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து, பாருங்க, நம்மளும் கதை கேட்டு இருக்கிறோம் சின்ன வயசுல. தமிழர்கள் விசேஷமா எப்படி சொல்லுவாங்க, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான். அதே போலதான் இங்க தொடங்குது. ஆனா நம்ம சொல்ற கதையில அந்த ராஜா தான் பெரிய ஆள். ஆனா இங்க அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். 15வது வசனத்துல அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். ஆமென். இது ராஜாவை குறித்த கதை அல்ல, அல்லது ராஜாவை குறித்த வரலாறு அல்ல. இது அந்த ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதனை குறித்ததான ஒரு பகுதி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அங்கதான் இது வித்தியாசப்படுது. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான்னு கதை தொடங்கினாலும் அவன் எப்படி ஒரு பெரிய ராஜா அந்த ஊரை வந்து வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். ஆனா அதே ஊர்ல ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். ஆமென். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். அல்லேலூயா. நம்ப முடியுதா? வந்திருக்கிறவன் பெரிய ராஜா, குடிகள் எத்தனை பேர் தான் இருக்காங்க, கொஞ்சம் மனுஷர்கள் தான் இருக்காங்க. பட்டணமே சின்ன பட்டணம். ஒரு ராஜா வந்தாலே அந்த பட்டணம் மாட்டிக்கும். ஆனா வந்திருக்கிறது பெரிய ராஜா. பெரிய ராஜானா என்ன அர்த்தம்? பணபலம், பயங்கர ஒரு போர்ல யுத்தங்கள்ல தோற்கவே தோற்காத ஒரு பயங்கரமானவனா இருக்கணும். பெரிய சித்தாந்தங்களுடையவனா இருக்கணும். அவனுக்கு பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியலான ஒருத்தன். அப்படி இதெல்லாம் தான் அந்த பெரிய ராஜான்ற வார்த்தைக்கு பின்பாக ஒளிந்திருக்கிற காரியங்கள். வந்திருக்கிறவன் அப்ப சாதாரண ஆள் இல்ல, அவன் பயங்கரமான ஆளு. அவனும் எப்படி வளைந்து கொண்டு வரான், ஒரு வழியில வரல, வளைந்து கொண்டு வருகிறான். இந்த சிறிய ஊரா இருந்தா கூட அவன் எப்படிதான் வரான், விடாம வரான். அல்லேலூயா. ஒரு சின்ன ஊர் தான், விட்டுட்டு போயிடலாம், சாதாரணமா வந்து அடிச்சுட்டு போயிடலாம் நினைக்கல. பல சதிகள் செய்யறான். அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். பல ஸ்கீம்ஸ், என்னென்ன வழிகள்ல எப்படியெல்லாம் இந்த ஊரை பிடிச்சிடலாம், எப்படியெல்லாம் இந்த ஊரை விலைக்கு வாங்கிடலாம், எப்படியெல்லாம் இந்த மனிதர்களை அடிமையாக ஆக்கிடலாம், எப்படியெல்லாம் இந்த ஊர்ல இருக்கிற முன்னேற்றங்களை எல்லாம் தடுத்து நிறுத்திடலாம், எப்படியெல்லாம் இந்த ஊரை ஒன்னும் இல்லாம பண்ணிடலாம், தம்முடையதா ஆக்கிடலாம். ஏன்னா இந்த ஊர், நான் நினைக்கிறேன் இது எப்படி இருந்திருக்கும், மற்ற எல்லா ஊர்களையும் பிடிச்சிருப்பான், மற்ற எல்லா பட்டணங்களையும் பிடிச்சிட்டு வந்திருப்பான். இது ஒரு சிறு பட்டணமா இருந்ததுனால இது இவன் பார்வையில படாம இருந்துச்சு. ஆனா இப்ப இவனுக்கு தெரியுது, மற்ற எல்லா பட்டணங்களையும் நம்ம பிடிச்சிட்டோம், கடைசியா மீதி இருக்கிறது ஒரு பட்டணம் தான், இதையும் நம்ம என்ன செஞ்சிருவோம், பிடிச்சிடணும்னு நினைச்சு வரான். ஆனா மற்ற பட்டணங்களுக்கு எல்லாம் யுத்தம் பண்றான், போராடுறான், வென்றுட்டு வந்துடுறான். ஆனா இந்த பட்டணத்துல வரும்போது அதே போல பெரிய எதிராக பெரிய கொத்தளங்களை எல்லாம் கட்டி, எப்படி இந்த ஒரு பட்டணம் மாத்திரம் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்குது, இந்த ஒரு பட்டணம் மாத்திரம் நம்ம ஆளுகைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது, இந்த பட்டணத்தையும் பிடிச்சிட்டோம்னா நம்ம தான்டா ஏற்கனவே நமக்கு பெரிய ராஜா, இன்னமும் பயங்கர மகிமை நமக்கு வந்துரும்னு சொல்லிதான் இந்த பெரிய ராஜா வந்திருக்கு. நம்ம சமீபமா காலில் ஜாயின் பண்ணவங்களுக்காக இந்த வசனத்தின் குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். பிரசங்கி 9ஆம் அதிகாரம், அதுல 15வது வசனத்துல இருந்து 18 வரைக்கும் நம்ம வாசித்திருக்கிறோம்.
அல்லது 13 இருந்து 18 வரைக்கும் வாசித்திருக்கிறோம். அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சாலமோன் ஞானியின் கண்களில ஞானமாய்ப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து நம்ம இங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு ஊரிலே ஒரு பெரிய ராஜா அதற்கு விரோதமாய் வந்ததை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஊரிலே ஒரு ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இவ்வளவு பயங்கரமானவன் அந்த பெரிய ராஜா. அவன் இது வரைக்கும் வேற எங்கேயும் தோற்றதே இல்லை. அப்படிப்பட்டவன் பயங்கர படை பலம், பண பலம், சித்தாந்த பலம், ஜனங்களை ரொம்ப சுலபமாய் மாய்மாலங்களுக்குள்ளே தள்ளக்கூடிய ஒரு வசம் மிக்க ஒரு மனுஷனாய் அவன் இருந்திருக்கணும். பொய் உரைகளை கொடுத்தாவது ஜனங்களை தன் வழிக்கு வசப்படுத்துகிற தன்மை உள்ளவனாய் இருந்திருக்கணும். இப்படி பல விதங்கள்ல அவனுக்கு ஒரு ஒரு பெரிய ஆளா இருந்தா மாத்திரம்தான் வசனமே இப்படி சொல்லுது அவன் பெரிய ராஜா என்று. அல்லேலூயா. அப்படின்னா அவன் எல்லா விதங்கள்லையும் சதி செய்வதில் அவன் தான் நம்பர் 1. எல்லா விதங்கள்லையும் அவன் பெரிய ராஜா தான், சத்துரு தான், பலம் மிக்கவன் தான். ஆனா அவன் பெரிய பெரிய திட்டங்களை போடுறான். ஒரு கொத்தளம் அல்ல, பல கொத்தளங்கள், அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். ஒரு இதை அனுப்பினா அதுவே போதும் இந்த ஊரை பிடிக்க. ஆனா அவன் எப்படி பண்றான்? பல கொத்தளங்களை அவன் கட்டுகிறான். அப்படி சுத்தி முத்தி பலவிதமான ஸ்கீம்ஸ், பலவிதமான திட்டங்களோட வரான். ஆனால் அதுல ஏழையான ஞானமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என்ன ஒரு ஆச்சரியம்! அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். அல்லேலூயா. ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. பட்டணத்தை விடுவிச்ச பிறகே எவனும் அவனை நினைக்கலனா அந்த ஏழை மனிதனை யாராவது அதற்கு முன்பாக நினைச்சிருப்பாங்களா? இல்ல. அல்லேலூயா. ஆனா இந்த ஏழை மனிதன் ஞானமுள்ளவனாய் இருந்தபடினால அவன் பட்டணத்தை விடுவித்தான். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பாருங்க, நமக்கு ஒரு பலன் உள்ள ஒரு மனுஷன் தான் அந்த பெரிய ராஜா. பராக்கிரமம் உள்ளவன் தான் அந்த பெரிய ராஜா. பல திட்டங்கள் சதிகளோடு வருகிறவன் தான் அந்த பெரிய ராஜா. அல்லேலூயா. ஆனா ஏழையான ஞானமுள்ள ஒரே ஒரு மனுஷன் தான். அவன் தன் ஞானத்தினாலே, அது எப்படி அவன் அதை பிரயோகப்படுத்தினா, எப்படி அவன் ஞானத்தால செஞ்சான்ற டீட்டெயில் நமக்கு கிடைக்கல. நம்ம நினைப்போம் அது சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் அதை ஃபாலோ பண்ணிடுவோமே. அது இல்ல விஷயம். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அது உபயோகிக்கப்படுகிறது தான் ஞானம். அல்லேலூயா. அந்தந்த சூழ்நிலையில அது வெளிப்பட்டு வரும். ஆனா விஷயம் என்னதான் இங்க சொல்ல வர்றாரு ஆண்டவர் அல்லது கர்த்தருடைய வசனம் சொல்ல வருகிறது என்ன? ஞானத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டது. அல்லேலூயா. அது எவ்வளவு பயங்கரமான காரியங்களையும் ஜெயித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உள்ளதுதான் ஞானம். ஆமென், அல்லேலூயா. அந்த ஏழை மனுஷனுக்கு ஒருவரும் அவனை நினைக்கவும் இல்லை. ஆமென். பாருங்க, அவன் எவ்வளவோ அவன் ஞானத்தினால என்ன செஞ்சிருப்பான்? அவனும் திட்டம் பண்ணியிருப்பான். பெரிய ராஜா எப்படி கொத்தளங்களை கட்டி வந்தானோ, இந்த ஞானமுள்ள ஒரு மனுஷனும் இவனுக்கு இருந்த டைம்ல என்ன செஞ்சிருக்கான்? நிறைய திட்டங்கள் வகுத்திருந்திருப்பான். ஒருவேளை இல்லைன்னா பலவிதமான காரியங்களை ஜனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படி சொல்லி கொடுத்திருப்பான். ஆனா இவங்க என்ன செய்யல? யாருமே அதையெல்லாம் நினைக்க கூட இல்லை. அல்லேலூயா. 16வது வசனத்துல, ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனாலும். ஆமென். எப்படி போயிடுச்சு? ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போயிடுச்சு. ஜனங்கள் எல்லாம் ஞானமான வார்த்தைகளை கேட்கல, அதை அசட்டை பண்ணிட்டாங்க. அதற்கு பதிலா எங்க போயிட்டாங்க? பயங்கர கூட்டம் எங்க ஓடும்? எப்போதும் கூட்டம் கூட்டமா, அலை அலையா, கும்பல். நம்ம ஊர்ல இப்ப எலெக்ஷன்லாம் பாக்குறோம். எங்க ஓடுது? ஞானத்தின் பக்கம் வருதா? வராது. அல்லேலூயா. கூட்டம் ஒரு இடத்துல கீழே விழுந்தடிச்சு ஓடுதுன்னா என்ன அர்த்தம்? ஞானம் இல்லாத பகுதியில ஜனங்கள் மாய்மாலமான வார்த்தைகளுக்கு, ஒரு பிசாசின் கிரியையினால வஞ்சிக்கப்பட்டு ஜனங்கள் அப்படியே கூட்டத்தை பார்த்தா பரிதாபமா இருக்கு. வாலிப கூட்டம்
அழுகுது, கதறுது. எல்லாம் எங்க ஓடுது? ஞானமான வார்த்தைகளை கேட்க அல்ல. அஹ், விசில் சத்தம், கூக்குரலின் சத்தம், இப்படிப்பட்ட சத்தத்துக்கு நேரா ஓடுது. பார்க்கவே எப்படி இருக்கு? பரிதாபமா இருக்கு. ஜனங்கள் எவ்வளவு எத்தனை வருடங்கள் ஆனாலும் இப்படி ஞான குறைவுகளோட இருக்கிறது எப்படி? அப்படி ஜனங்கள் எப்போதுமே ஞானத்தை அசட்டை பண்ணி, கர்த்தருடைய வசனங்கள், சுவிசேஷங்கள், சுவிசேஷ பிரசங்கங்கள், இதற்கு நேராய் வர வேண்டிய வாலிபர்கள், இதற்கு நேராய் ஜீவ வார்த்தைகள், இவைகளை பெற்றுக்கொள்வதற்கு இப்படி வாஞ்சியாய் வரணும். ஆனா அதற்கு பதிலா எங்க போறாங்க? எல்லாரும் உலகத்துல மாய்மாலங்களை நோக்கி அதற்கு நேராகத்தான் ஓடுறான். மாய்மாலங்களும் மிகுந்த ஞான குறைவுள்ள போதனைகளுக்கும் ஞான குறைவுள்ள வார்த்தைகளையும் கவனிக்கத்தான் ரொம்ப ஆர்வமா ஓடுறான். அல்லேலூயா, ஆமென். ஞான போதனைகளை கவனிப்பதற்கு, கேட்பதற்கு பலன் இல்ல, திராணி இல்ல. அதை கேட்பதற்கு ஒரு ஆவல் இல்ல. ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ளணும் அப்படின்ற ஒரு நினைவு, ஒரு ஏக்கம், விருப்பம் இல்ல. அதற்கு பதிலா ஜனங்கள் ஓடுகிற பகுதி எல்லாம் பரிதாபமா இருக்கு. ஒரு பக்கம் பெரிய ராஜா, அவன் கொத்தளங்களை போட்டு கட்டி கொண்டு வருகிறான். இன்னொரு பக்கம் ஞானம் இல்லாத காரியங்களுக்கு ஜனங்கள் தங்களை விற்று கொண்டு இருக்கிறார்கள். இப்படிதான் இன்னைக்கு நடக்குது. அல்லேலூயா. இது ஒன்றும் அந்த எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட விஷயமா இருந்தாலும், இன்னைக்கும் நம்ம ஊர்களை பார்த்தாலும் இல்ல எந்த ஊரை பார்த்தாலும் இன்னைக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் நடக்குது. ஒரு பக்கம் சத்துரு பெரிய கொத்தளங்களை போட்டு அவன் எப்படியாவது பட்டணங்களை, ஜனங்களை, ஆத்துமாக்களை சூறையாடி விட வேண்டும் என்று வருகிறான். இன்னொரு பக்கம் ஜனங்கள் ஞான குறைவுள்ள அனுபவங்களிலே போய்கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென். ஆனால் ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன், அவன் ஒரு ஆள் தான், அவன் ஒரு ஞானமுள்ளவனா இருக்கான். அவன் என்ன செஞ்சிட்டான்? பட்டணத்தையே விடுவிச்சுட்டான். என்ன ஒரு அதிசயம்! அல்லேலூயா, எப்படிப்பட்ட ஒரு அற்புதம்! அப்ப கர்த்தர் என்ன சொல்ல வராரு இந்த இடத்துல? ஞானமுள்ளவர்களாய் தேவ பிள்ளைகள் இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஞானமுள்ள தேவ பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவன் ஞானத்தினாலே நிரம்பினவர்கள் இந்த நாட்களில் இருக்கணும். நம்ம செய்கிறது எல்லாம் எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஆனால் சாலமோன் ஞானி இங்கே பிரசங்கி என்ன சொல்றான்? ஞானமுள்ள காரியத்தையும் கண்டேன் என்று சொல்றான். அப்ப ஞானம் இல்லாத காரியங்கள் அநேகம் இருக்கு. அதற்கிடையில நான் ஒரு ஞானமுள்ள காரியத்தையும் கண்டிருக்கிறேன். அப்படிதான் பதிவிடுகிறான். அப்ப நம்ம வாழ்க்கையில ஞானம் இல்லாத எத்தனையோ காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் அதுல ஞானமுள்ள நடத்துதலும், ஞானமுள்ள போக்குகளும் நம்ம வாழ்க்கையில கடந்து வர வேண்டும். ஆமென். அதற்கு முக்கியமா என்ன தேவை? இங்க பாருங்க, ஜனங்கள் 16வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டு இருக்கு? ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போச்சு. இங்க ஏழைனா ஒண்ணு மானிட்டரி, பினான்சியலா அவன் புவர். இன்னொன்னு அப்படி இருந்தாலே அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல, பெரிய பிராண்டிங் இல்ல. பெரிய ராஜா அப்படின்னும் போது ஒரு பெரிய பிராண்ட் இருக்கு. ஆனா இவனுக்கு பிராண்டிங் இல்ல, இவனுக்கு ஒன்னும் பெருசா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல. அப்ப இவங்கிட்ட யாரும் என்ன செய்யல? அசட்டை பண்ணினார்கள். பெரிய பேனர்ஸ், பெரிய பிராண்டிங் இருந்தாதான் நம்ம ஆட்களுக்கு ஒரு கூட்டம் கூட்டமா போகும்போதுதான் அதற்கு பின்னாடியே ஓடணும்னு தோணுது. அல்லேலூயா. ஆனால் ஞானம் அப்படிப்பட்ட இடங்களில இருந்து வருகிறது என்று சொல்லிவிட முடியாது. ஆமென். பாருங்க, இங்க எங்க ஞானம் இருக்கு? ஏழையான ஒரு மனுஷன். அப்ப அவன் சக்சஸ்ஃபுல்லானவனா இந்த பூமியிலன்னா காணாம். இல்ல. அவன் ஞானத்தை வச்சு என்னதான் செஞ்சான்? அவனு ஏன் ஏழையாவே இருந்தான்? அவன் ஏன் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி அவன், அது உலக ஞானம். அல்லேலூயா. அப்ப இவனுக்கு உலக ஞானம் இருந்ததாக தெரியல. ஆமென். இவன் ஒரு விஷயத்துல, உலகத்துல பணம் சம்பாதிப்பது எப்படி யூடியூப்ல வரும், எப்படி இப்படி முன்னேறுவது இப்படி வரும் நிறைய, அதெல்லாம் இவன் தெரிஞ்சுக்கல, அதுக்குள்ளெல்லாம் இவன் போகல. ஆமென். ஆனா இவனுக்கு என்னவோ ஒரு ஞானம் இருந்திருக்கு. ஆமென். அதனால இவன் ஏழையாகத்தான் இருக்கான். அவன் சக்சஸ்ஃபுல் ரிச் மேன் கிடையாது. ஆனாலும் அவன் ஞானம் உள்ளவன். ஆமென். அவனிடத்துல ஞான போதனைகள் இருந்திருக்கு. அதனாலதான் வசனம் சொல்லுது, ஏழை ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனாலும், அவனுடைய வார்த்தைகள் கேட்கப்படல.
அவனை ஒருத்தரும் நினைச்சு பார்க்கல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் இப்படியெல்லாம் இருந்தாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றேன். சாலமோன் ஞானி பிரசங்கி சொல்றான், பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம விசுவாசிகள் ஆவிக்குரிய ஜனம் சும்மா சொல்லக்கூடாது. தேவ பலத்துல உண்மையிலேயே நம்ம கட்டுவிக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். அல்லேலூயா. நாம் எவ்வளவோ வாழ்க்கையில சோதனைகளையும் பரீட்சைகளையும் சந்தித்தோ அல்லது எப்படியோ வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வந்துட்டோம், பலப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். நான் அநேக விசுவாசிகளே என்னுடைய சாட்சிகள், அவங்களே தங்களை பலவீனர்கள் என்று சொன்னாலும் கூட எல்லாத்தையும் தாங்கி நிற்கிறத எல்லாம் பார்க்கிறப்ப என்ன தெரியுது, விசாரித்து பார்க்கிறப்ப, பேசுறப்ப, என்னைய நான் நிதானித்து பார்க்கிறப்ப, குடும்பங்கள்ல பார்க்கிறப்ப, எல்லா இடத்துலயும் என்ன தெரிய வருதுன்னா, கொஞ்சம் பலப்படுத்தப்பட்டு இருக்கிறது உண்மைதான். அல்லேலூயா. இன்னும் அதுலயும் நம்ம பூரணப்பட்டோம் சொல்ல முடியாது. ஆனா தேவ பலன் நமக்கு கடந்து வந்திருக்கிறது உண்மைதான். ஏன்னா தேவனை ஆராதிக்கிறோம், வசனம் கேட்கிறோம், எல்லாம் பலத்த ஆகாரத்தை உண்கிறது போல நம்ம வசனங்கள் கடந்து வருது, வெளிப்பாடுகள் வருது. இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நம்ம கேட்கறதுனால நாம கொஞ்சம் எப்படிப்பட்டவங்க தான், ஆவியில பலன் உள்ளவர்கள் தான். தேவ பலன் நமக்கு தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனா தேவ பலன் இருக்கக்கூடாது என்றல்ல, அது இருக்கணும். ஆனால் ரெண்டு விஷயங்களை இந்த இடத்துல சமமா வச்சு பார்க்கிறப்ப, இதை விட எது பெட்டர் அல்லது இதை விட இன்னமும் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப, பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேவ பலன் நமக்கு கடந்து வந்திருக்கிறது. ஆனால் தேவ ஞானம் நமக்கு எந்த அளவில காணப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிற எல்லா காரியங்களும் சாலமோன் ஞானியினால, பிரசங்கியினால ஞானமுள்ள காரியமாய் காணப்பட முடியுமா? அல்லேலூயா. 17வது வசனம், மூடரை ஆளும் அதிபதியின் கூக்குரலை பார்க்கிலும். மூடரை ஆளும், ஆளும்னா வெறும் ரூலிங், ரெய்னிங் அப்படின்றது மாத்திரம் இல்ல, இன்ஃப்ளூயன்சிங். ஆமென். நிறைய அப்படியே ஜனங்கள் எல்லாம் ஈர்க்கப்படுறது, கவர்ச்சினாலையும் கவர்ந்து இழுக்கப்படுகிறதுனாலையும். அப்ப அத்தனை பேர் யாருதான்? மூடர்கள். ஆனா அந்த மூடர்களை ஆளும், அவங்களை கவர்ந்து இழுக்கிற அதிபதியின் கூக்குரலை பார்க்கிலும், சத்தம், அல்லேலூயா, அதை பார்க்கிலும் ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகளே கேட்கப்படத்தக்கவையில். சென்சிபிள் wisdom teachings, wise teachings, amen, sensible statements, reasoning radically, amen. அப்ப ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகளே கேட்கப்படத்தக்கவைகள். ஹல்லேலூயா. praise the lord. ஹல்லேலூயா. glory to jesus. டிராமாட்டிக்கா, சினிமேட்டிக்கா, அதற்கு பின்பாகத்தான் ஜனங்கள் ஈர்க்கப்படுறாங்க. ஆனால் ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞான போதனைகள். ஆமென். எது ஞானமான காரியம், இதை குறித்து ஒரு வாஞ்சையை உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள், அந்த போதனைகள், அப்படிப்பட்ட விஷயங்கள், இதை நோக்கி ஒரு விசுவாசி கடந்து வரணும். ஆமென். ஹல்லேலூயா. 18வது வசனத்துல, யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். யுத்த ஆயுதங்கள். பெரிய ராஜா என்ன செய்யறான்? யுத்த ஆயுதங்களோட வந்துட்டான். சத்துரு நமக்கு விரோதமா கொத்தளங்கள் கட்டி இருக்கிறது. நம்ம ஆத்துமாக்களை சூறையாடி விட வேண்டும் என்று நினைக்கிறது. எவனை விழுங்கலாம் என்று பார்க்கிறது. ஆயுதங்களை வைத்து இருக்கிறது. நாம என்ன செஞ்சிடறோம்? நேரா அந்த ஆயுதத்துக்குள்ளேயே போய் விழுந்துடும். அல்லேலூயா. எந்த ஆயுதத்துக்கு நம்ம எதிர்த்து நிற்கணுமோ அதற்கு பதிலாக அதுலேயே போய் விழுந்துருவோம். ஏன்னா அவன் கோபத்தை எடுத்தானா நாமளும் கோபத்தை எடுத்துருவோம். அவன் விரோதத்தை எடுத்தா நாமளும் விரோதத்தை எடுத்துருவோம். ஆனா அப்படி அல்ல. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மனுஷனுக்கு யுத்த ஆயுதங்கள் இல்ல, படைகள் இல்ல, எதுவுமே இல்ல, பட்டணத்தை விடுவிச்சுட்டான். ஆமென். ஹல்லேலூயா. பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஒரே ஒருத்தன் தான் பாவியா ஞான குறைவான வார்த்தைகளை பேசிக்கிட்டு கூக்குரல் இட்டுக்கிட்டு ஒரு தேசத்திலேயோ ஒரு பட்டணத்திலேயோ வந்துட்டானா அவன் என்ன செஞ்சிருவான்? ஏற்கனவே அந்த ஊர்ல நடந்த மிகுந்த நன்மைகளை கெடுத்து போடுவான். அல்லேலூயா. அப்படிதான் இருக்கு அரசியல் சூழல்கள் எல்லாம், எல்லா ஊர்லயும்.
ஏமேன். எல்லா நாட்டிலையும் எல்லா பகுதியிலையும் இப்படிதான் காரியங்கள் நிகழ்கிறது. ஏற்கனவே நடந்த நன்மைகளையும் கெடுத்து, ஏற்கனவே கொஞ்சம் தான் நடந்திருக்கு, அதையும் ஒரு பாவியான ஒரு மனுஷன் என்ன செஞ்சிருவான், கெடுத்து போடும். அப்ப விசுவாசிகளாகிய நாம பெரிய ஆளா இல்லாம இருக்கலாம், ஒரு மூலையில இருக்கலாம், ஆனால் பட்டணத்தையே விடுவித்துக் கொள்ளக்கூடிய தேவ ஞானம் நமக்கு இருக்குமே ஆனால் அநேக ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்திற்கு என்று நம்மாலே சம்பாதித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரங்களில இருந்து, நமக்கு விரோதமாய் கட்டப்பட்டு இருக்கிற கொத்தளங்களில இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா, க்ளோரி. இது பாருங்க எப்படிப்பட்ட பட்டணம், ஒரு சிறு பட்டணம். நான் வேகமா இந்த வசனங்களை வாசிக்கிறேன். ஒரு சிறு பட்டணம் தான். மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இது சிறு பட்டணம். அதற்கு ஒத்த இன்னொரு வசனம் தான் மீகா 5:2 நம்ம வாசித்தோம். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர்னா யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவனுடைய ஜனங்களை, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை ஆளுகிறவர். அந்த சிறிய ஊர்ல இருந்துதான் வந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பெத்லகேம்ல இருந்து வந்தார். அவரும் எப்படிதான் வந்தாரு? வசனம் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவன்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன். அல்லேலூயா. யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு குறிப்பு இந்த பிரசங்கியில காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அவர் தரித்திரராக கடந்து வந்தார். ஆமென். அவரும் இந்த பூமியில என்னென்னமோ ஞானம் இருக்கு, ஆனா அந்த ஞானத்தை எல்லாம் அவர் தெரிந்து கொள்ளல. அவர் தேவ ஞானத்தை தெரிந்து கொண்டார். அவர் தன் ஞானத்தினால அந்த பட்டணத்தை விடுவித்தான் என்று எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறதோ, அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தரித்திரராய் இருந்தாலும் ஞானத்தின் ஊற்றாய் அவர் இருக்கிறபடினால அவரும் பட்டணத்தை விடுவித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஒரு கூட்ட தேவ ஜனம் தலைமுறை தலைமுறையாய் தேவனை மகிமைப்படுத்தும்படி தெரிந்து கொள்ளப்பட்டு வருகிறது. ஆமென். அநேக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறோம், விடுவிக்கப்படுகிறோம். காரணம் இயேசு கிறிஸ்துவின் ஞான போதனைகள். அல்லேலூயா, glory to God. அவருடைய வார்த்தைகள், அவர் நமக்காய் செய்த ஞானமான காரியம். ஆமென். அவர் ஞானத்தின் ஊற்றாய் இருக்கிறார். ஆனாலும் அவரை நினைப்பவர்கள் அநேகர் இல்லை. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் கூட ஞான குறைவுள்ள காரியங்களில் அதிகமாய் நாம் நேரங்களை செலவிடுகிறபடினால, ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. தரித்திரராய் நமக்காய் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஒருவரும் நினைக்கிறதில்லை. அவருடைய வார்த்தைகள் கேட்கப்படாமல் போகிறது. ஞானமான போதனைகள் கேட்கப்படாமல் போகிறது. ஆமென். பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் ஞானம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அவருடைய சத்தம் அமெரிக்கையான வார்த்தைகளாய் இருக்கிறது. நம்மோடு இடைபடுகிற காரியமா இருக்கிறது. ஆமென். யுத்த ஆயுதங்களை நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதை விடவும் தேவன் ஞானம் நமக்கு இருக்குமே ஆனால் அது நலம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. Amen. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Hallelujah. ரோமர் 16:19, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பவுல் எழுதியிருக்கிறார். நன்மைக்கு ஞானிகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில இருந்து வாசிக்கிறேன். அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதி இருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவன் ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில்
பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அப்போ உலக ஞானத்திற்கு தேவன் விரோதமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஞானிகளுடைய ஞானம்னா என்ன அர்த்தம்? உலகத்துல ஞானிகள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற பலருடைய ஞானத்தையும் அவர் அழித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நமக்கு தேவன் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்? தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். உலகத்தில் இருக்கிற ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஒருவேளை எந்த ஞானமும் இல்லாம இருப்போம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு உலக ஞானத்தை பிடிச்சுக்கிட்டு அதையே பற்றி கொண்டிருப்போம். ஆமென். அல்லேலூயா. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைகளுக்கு உட்படாமல் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அஞ்ஞானிகள் உலகத்துல இருக்கிறவர்களை குறித்து, தேவனை அறியாதவர்களை குறித்து வேதம் வைத்திருக்கிற வசனமே என்ன, வார்த்தையே என்னது? அஞ்ஞானிகள். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 2 பேதுரு 1 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அது நடுவில் ஞானம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதோட நம்ம கூட்டிக் கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to Jesus. பாருங்க, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். ஆகிலும் யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு பக்கம் தேவ பலன் கிறிஸ்து, அவரை அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்னொரு பக்கம் அவர் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. Praise the Lord. ஏதோ ஒரு மாதிரி ஞானம்னா நம்ம என்ன நினைப்போம்னா, ஒரு விஷயத்தை சாதுரியமா செஞ்சு சாதிச்சுக்கிறது ஞானம் நினைப்போம். ஹல்லேலூயா. நம்ம நிதானிக்க தான் ஞானம் என்பது என்ன என்று விளங்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஞானி ஏழையாகத்தான் இருக்கான், ஆனா அவன் பட்டணத்தை விடுவித்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவனுக்கு பெரிய கூட்டம் இல்ல, அவன் எங்கேயோ ஒரு மூலையில என்னமோ அப்பப்ப பேசிக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான். அவன் வார்த்தைகளையும் யாரும் கேட்கல. ஆமென். பெருசா கேட்கறதுக்கு ஆள் இல்ல, ஆனாலும் அவன் ஞான போதனைகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படி இந்த நாட்களில் ஞான போதனைகள் அசட்டை பண்ணப்படுகிறது. பிசாசு கொத்தலங்கள் போட்டு எப்படி மாய்மாலங்கள், வஞ்சிக்கிற போதனைகள், அஞ்ஞானிகள் அந்த அந்த தன்மைகள், அந்த உணர்ச்சிகளை பொங்க வைக்கிற வார்த்தைகள், இப்படிப்பட்ட காரியங்கள், குழப்பங்கள், இப்படிப்பட்டவைகள் தான் அந்த கொத்தலங்கள். ஆமென். ஆனா என்ன கொத்தலம் கட்டினாலும் ஞானம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்குமே ஆனால் அவன் எல்லாவற்றில இருந்தும் அவன் விடுவிக்கப்படுவான். அவனை சேர்ந்தவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ரோமர் 16 அதிகாரம் 27 வசனம் இப்படி சொல்லுகிறது, தாம் ஒருவரே ஞானமுள்ளவராயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. தாம் ஒருவரே ஞானமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். நமக்கு தெரிந்த வசனம் தான். ஞானம் குறைவுபட்டவர்கள் தேவனிடத்துல கேட்டால் அவர் தாராளமாய் தருகிறவர். இயேசுவின் நாமத்தில் நாம் கேட்கிற போது நமக்கு அவருடைய ஞானத்தை கொடுத்து நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் ஞானத்தில் குறைவுபட்டவர்கள் தான். பிரசங்கி சொல்லுகிறது போல ஞானமுள்ள காரியத்தையும் கண்டேன் அப்படின்னா நடக்கிற எல்லா ஞானமுள்ளவைகள் அல்ல. நாம் என்னென்னமோ செய்யலாம், என்னென்னமோ செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், நாமும் சொல்லலாம் இதெல்லாம் செஞ்சுட்டேன், இதெல்லாம் பண்றேன், ஆனா அது ஞானமுள்ளதா இருக்கா? அது தேவ பார்வை, கர்த்தருடைய பார்வையில அது ஞானமுள்ளது என்று பெயர் பெறுமா? ஆமென். ஹல்லேலூயா. அதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். இரவு வேளையில நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஞானத்தில் எவ்வளவோ குறைவுள்ளவன் ஆண்டவரே.
ஆண்டவரே, அஞ்ஞானிகளைப் போல நடந்து கொள்ளுகிற சமயங்கள், தருணங்கள் அநேகம் எனக்கு உண்டு ராஜா. Praise you, Jesus. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. எவ்வளவு ஞான குறைவுள்ளவனாய் நான் காணப்படுகிறேன் ஆண்டவரே. உடைய வேதத்தின் வெளிச்சத்தில் நிதானித்து பார்க்கிற போது ஆண்டவரே, இதனுடைய ஒரு பொருளையும் ஒரு காரியத்தையும் இன்னும் அறிந்து கொள்ளவில்லையே என்று நினைத்து வருந்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆனாலும் உம்முடைய வேதம் என்று எங்களுக்கு காண்பித்திருக்கிற இந்த ஞானியான மனுஷன், ஹல்லேலூயா, இந்த ஞானமான காரியம், பட்டணத்தை விடுவித்துக் கொண்ட இந்த காரியம், ஹல்லேலூயா, praise the Lord, ஹல்லேலூயா. ஜனங்கள் ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகளை கேட்காமல் போகிறார்கள் அப்பா. ஹல்லேலூயா, thank you Jesus. உணர்ச்சி வசங்களுக்குள்ள உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வார்த்தைகள், ஹல்லேலூயா, கூக்குரல்கள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தங்களை விற்று கொண்டிருக்கிறார்களே அப்பா. ஹல்லேலூயா. அப்படி அநேக முறை நாங்களும் தவறி இருக்கிறோமே கர்த்தாவே. இயேசுவே, ஆவிக்குரிய போதனைகள், ஆமென், என்ன என்பதை அறிந்து கொள்வதில் எத்தனையோ முறை தவறி இருக்கிறோமே. எல்லாம் வேதங்களை, வேத வசனங்களை வைத்துதான் போதிக்கிறார்கள். ஆனாலும் அவைகளில எதுல உபதேசம் சரியாய் இருக்கிறது, எதுல சத்தியம் வெளிப்படுகிறது, எதுல இயேசு மகிமைப்படுகிறார் என்கிற வித்தியாசம் தெரியாமல் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒன்று போல நாங்கள் கேட்டு வருகிறோம், கவனித்து வருகிறோம், உணர்ச்சி வசப்படுகிறோம். ஆனாலும் நிதானமாய் கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளே இருக்கிற கருத்துகளையும் அதன் ஆழங்களையும் உணர்ந்து புரிந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதை காத்து கொள்ளுகிற தேவ ஞானம் எங்களுக்கு கடந்து வர வேண்டுமே கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் அநேகர் வழி விலகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ஞான போதனைகளுக்கு மாறான சில காரியங்களுக்கு தங்களை விற்று போட்டு இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளும் நாங்கள் அப்படி அநேக காரியங்களில் காணப்படுகிறோமே கர்த்தாவே. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு ஒத்த சில பார்வைகள், கண்ணோட்டங்கள் எங்களுக்குள்ளேயும் புகுந்து விட்டதே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீசஸ், நீர் போதித்த அன்பின் உபதேசங்கள், நீர் போதித்த சமாதானத்தின் உபதேசங்கள், இவைகளை விட்டு மாறி நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் மனிதர்கள் பின்பாக, மனிதர்களுடைய போதனைகளுக்கு பின்பாக, மனுஷனுடைய கற்பனைகளுக்கு பின்பாக, வேத வசனங்களையும் கூட அதோடு ஒப்பிட்டு தவறானபடி ஆண்டவரே எங்களை நிலைநிறுத்தி வருகிறோம் கர்த்தாவே. அந்த காரியங்கள் மாற கடவுது. ஹல்லேலூயா. மீண்டும் ஆண்டவரே நாங்கள் உண்மையில் வாஞ்சையா இருக்கிறோம். கிறிஸ்து தேவ பலனா இருக்கிறீர், தேவ ஞானமா இருக்கிறீர் என்பதை அறிந்தவர்களாக இந்த நாளிலும் கூட எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஹல்லேலூயா. Glory to God. சிறு பட்டணம், கொஞ்சம் மனிதர், விரோதமாய் பெரிய ராஜா, கொத்தலங்கள், பயந்து விடுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சில காரியங்களை நினைக்கிற போது சில சமயங்களில் பயந்து விடுகிறோம். எங்களுக்கு ஏற்படுகிற சில சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் அஞ்சி நடுங்குகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆனாலும் ஆண்டவரே, அப்பா இயேசுவே, ஹல்லேலூயா, glory to Jesus. இந்த வேளையில ஒப்பு கொடுக்கிறோம். Praise the Lord. தேவ ஞானம், கிறிஸ்து எங்களுக்குள்ளே தேவ ஞானமா இருக்கிறபடினால நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஆண்டவரே. நாங்கள் பட்டணத்தை அந்த ஏழை ஞானி எப்படி ஜெயித்து கொண்டானோ அதுபோல நாங்கள் இருக்கிற, எப்படி ஆரம்பத்திலேயே ஜெபிக்கிற போது பட்டணங்களில ஹல்லேலூயா நாங்கள் இருக்கிற வசிக்கிற பட்டணங்களை ஜெயித்து கொள்ளுகிற, ஹல்லேலூயா, அதுல இருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தருக்கு என்று சம்பாதித்துக் கொள்ளுகிற அப்படிப்பட்ட விசேஷித்த தேவ ஞானத்தினாலே நாங்கள் தரிப்பிக்கப்பட்டவர்களாய் இந்த நாட்களிலே காணப்படணும். எங்கள் சொந்த பந்தங்கள் நடுவிலே நாங்கள் தேவ ஞானத்தோடு இருக்கிறதற்கு சாட்சியுள்ளவர்களாய் காணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஏழையாய் அவனு காணப்பட்டான். அவன் ஒரு உலக பிரகாரமான வெற்றியுள்ள ஒரு மனுஷனாய் இல்லாமல் இருந்தாலும் அவன் தன்னுடைய சொந்த பந்தங்களை விடுவித்து கொண்டானே அப்பா. ஹல்லேலூயா. அதுபோல இந்த நாட்களில் கர்த்தாவே, இயேசுவே, ராஜாவே, நீர் எங்களுக்குள்ளே, கிறிஸ்து எங்களுக்குள்ளே தேவ ஞானமாய் இருக்கிறபடினால நாங்களும் எங்கள் சொந்த பந்தங்களை கிறிஸ்துவுக்கென்று ஜெயித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. அவர்களுடைய ஆத்துமாக்கள் நாசமாகாதபடி கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்களும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி
இந்த நாட்களில் கர்த்தர் ஞான போதனைகளோடு எங்களோடும் இடைபடுவீராக. எங்கள் மூலமாய் அவர்களுக்கும் கர்த்தர் இடைபடுவீராக ராஜா. இயேசுவே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Thank you, Jesus.